பார்க்க போகிறது டிபிசியோட புது டிபி மீட்ரு, டிஜிட்டல் மீட்ரு. கம்மியான காஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட அன்பாக்சிங் இப்போ மொபைல் ஃபோன்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு மீட்ரு பார்க்க. லுக்கு பாருங்க. மேலே ஒரு பிளாஸ்டிக் இது கொடுத்துருக்காங்க, ஒரு ரப்பர் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக. வேறு இந்த பெட்டியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரு ஹேண்ட் ரோப்பு, அடுத்து ஒரு யூஎஸ்பி கேபிள், டைப் சி கிடையாது, யூஎஸ்பி கேபிள் ஒன்று, அப்புறம் ஷோல்டர் ரோப்பு, அப்புறம் ஒரு சார்ஜர் வந்து 12 வோல்ட்டு 1.5 ஆம்ஸு சார்ஜரு. அவ்வளோதான். இந்த பாக்ஸுக்குள்ளே தான் வருது. வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த மீட்டரோட ரிவ்யூ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த மீட்டரை ஆன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறோம் அந்த மீட்டரை. பார்க்கவே சூப்பராக இருக்குது. மொபைல் ஃபோன் மாதிரி இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. மெஷர்மெண்ட், கன்ஸ்டலேஷன் இருக்குது. இது வந்து டிவைஸ் 2300 வரும். அந்த இது குவாம் கன்ஸ்டலேஷன். அடுத்து SNR மானிட்டர் வச்சுருக்காங்க. சிக்னல் நாய்ஸ் ரேஷியோ அப்படின்றத SNR, சிக்னல் நாய்ஸ் ரேஷியோ. அது வேறு ஆப்ஷன் மல்டி சேனல் ஸ்கேனு. அதாவது வந்து இந்த C30 வந்து டில்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது மாதிரி பார்க்குறது. அப்புறம் சேனல் டிஸ்கவரி. இதில் உள்ள சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த சேனல் டிஸ்கவரி போட்டோம்னா நம்ம எந்த நெட்வொர்க் நம்ம கொடுக்கணும், நீங்கள் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ண தேவையில்ல. நீங்கள் அந்த எந்த சிக்னல் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிசீவ் பண்ணிக்கிறோம். ரிசீவ் பண்ணி என்னென்ன காமு என்னென்ன இதுன்றதை வந்து அதுவே இது பண்ணும், அதுவே எடுத்துக்கிறோம். அடுத்து ரிப்போர்ட் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ஃபைலில் போய் பார்த்துக்கலாம் என்னென்ன இது எங்கெங்கே எந்தெந்த லொக்கேஷனில் பண்ணீங்கன்ட்டு. அடுத்து லிமிட் கான்ஃபிகரேஷன். இது வந்து உங்களுக்கு தேவையான சேனல்ஸ் மட்டும் எடிட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் அதில் இந்த சேனல் டிஸ்கவரியில் வந்து எடுத்த சேனலை வந்து சேனல் எடிட்டில் போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவைன்னா. அடுத்து சிஸ்டம் செட்டப் எப்படின்னா அது உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. அப்புறம் இதில் வந்து நம்மளுக்கு இந்த வோல்டேஜும் கொடுத்துருக்காங்க. நம்ம பவர் பாஸ் பார்க்குற வோல்டேஜும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வந்து மொபைல் மாதிரியே அபவுட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இப்போ வந்து இதில் என்னென்ன இந்த ஆப்ஷன்ஸில் என்னென்ன இருக்குன்றதை இதில் உள்ள ஸ்பெஷல் ஐட்டங்களை நம்ம செக் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சிக்னல் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு சிக்னல் கொடுத்து செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லி டச் ஸ்க்ரீனு. நீங்கள் பட்டன்ஸ் யூஸ் பண்ணலாம், டச்சும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ தெரியணுன்றதுக்காக நான் வந்து பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து மெஷர்மெண்ட்ன்றது நம்ம நார்மலாக எப்பயும் போல் ஒரு சிக்னல் செக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. இதில் ஒரு இது என்னன்னா SNR சேர்த்து காட்டுது. இதில் SNR சிக்னல் நாய்ஸ் ரேஷியோ, MER மாடுலேஷன் எரர் ரேஷியோ, BR பிட் எரர் ரேஷியோ, மூணுமே காட்டிடுது. இது சிக்னல் வந்து நம்ம வந்து இப்போ இது வந்து நம்ம ஆர்டினரி C30 இருக்க மாதிரி அந்த இதெல்லாம் காட்டும். அப்புறம் குவாம் கன்ஸ்டலேஷன் இது வந்து எப்படின்னா உங்களோட என்னென்ன குவாமு அந்த குவாமோட ஒரு கண்ட்ரோல் ரூமில் செக் பண்ணுறதுக்கான எல்லா இதுவுமே இருக்குது. இதில் இது வந்து நம்ம டிவைஸோட 2300 வரும். இந்த குவாம் கன்ஸ்டலேஷன் இந்த இருக்குல்ல, இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா SNR மானிட்டர் நிறைய மீட்டரில் வராது, டிவைஸர்லையுமே வர்றதில்ல, ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க. SNR மானிட்டர்னா இதுதான் நாய்ஸ் லெவலு, இது நம்ம சிக்னலோட லெவலு.
இது நாய்ஸ் லெவலில் டச் பண்ணாமல் அது இது இதாக பார்த்தீங்களா, இதுதான் வந்து நாய்ஸ் இல்லாத ஒரு சிக்னல். இப்போ கரெக்டாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் எஸ்என்ஆர் மானிட்டர். இது அடுத்து மல்டி சேனல் ஸ்கேன். இது வந்து நம்ம டில்ட் மாதிரி. இப்போ வந்து ஒரு 4 சேனல் நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இதில் வந்து 210 ஒரு ஃப்ரீக்வன்சி எடுத்துக்குவோம். அப்புறம் எப்பயும் எல்லாரும் பார்க்குறது 306 ஒன்று எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு லாஸ்ட் சேனலாக ஒரு 402 ஒன்று எடுத்துக்குவோம். 402 அடுத்து 458 ஒன்று எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இதில் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த சேனலோட எல்லா டீட்டெயிலும் வந்துடும். இப்போ 210 வந்து என்ன டிபி இருக்கு, என்ன SNR, என்ன காம், இது பூராமே அதுவே எடுத்து கொடுத்துரும். எல்லாமே வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்ச எல்லாமே வந்துடும். அதில் நல்லா இருக்கு பார்க்கவே மீட்ரு. சேனல் டிஸ்கவரி இதுதான் இந்த இதில் உள்ள ஒரு சிறந்த ஒரு சிறப்பம்சம். இது எப்படின்னா அதுவே அதோட என்ன இது வேணுமோ அந்த GTPL இருக்கு, VK இருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம என்னன்றதை நம்ம இதில் எடிட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ என்ன அதோட வேல்யூ, இதோட ஃப்ரீக்வன்சி செட் பண்ணணும். எப்பயுமே வந்து இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரீக்வன்சி போடணும். இப்போ நாங்கள் VK சிக்னல் கொடுத்துருக்கோம் 194. இதுதான் VKயோட ஸ்டார்டிங் ஃப்ரீக்வன்சி. எண்டு வந்து 586 எண்டு ஃப்ரீக்வன்சி. இதில் வந்து ஃபாஸ்ட் மோட்லேயே வச்சுக்கலாம். ஸ்லோ மோடு வேணாம், ஃபாஸ்ட் மோட்லேயே வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டோன்னா இப்போ சேனல் பூரா ஸ்கேன் பண்ணிடுச்சு. இதை சேவ் பண்ணிடுறோம். சேவ் பண்ணிட்டோம்னா சேவ் ஆயிடுச்சு. இப்போ போய் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீக்கேன்னு தனியாகவே ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். இந்த இதில் போய் மாற்றிக்கலாம். நம்ம VK, GTPL, அப்புறம் அந்த அவங்களோட இதெல்லாம் வச்சுருக்காங்க. 10 குஜராத்தி, சிட்டி கேபிள், KCCL, கேரளாவோட இதெல்லாம் இருக்குது. TCCL மாதிரி KCCL, VK. இது வந்து ப்ரீலோடடாக இருக்குது. KCCL, சிட்டி கேபிள் இதெல்லாம். இது நம்ம இப்போ ஏற்றணும். இதில் நம்ம இது பண்ணது. அடுத்து வந்து இதில் நீங்கள் ஏதாவது சேவ் பண்ணீங்கன்னா அந்த ரிப்போர்ட் சேவ் ஆகிக்கணும். இதில் லிமிட் கான்ஃபிகரேஷன். இதில் வந்து நீ உங்களுக்கு வந்து என்னென்ன, அதாவது லிமிட்டாக எந்தெந்த சேனல் வேணுமோ அதை மட்டும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இதில் பார்த்துக்கலாம் இதில் என்னென்ன இருக்குன்ட்டு. அடுத்து சேனல் எடிட்டர். நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு VKவோட இதை இது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களாம் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணதை வந்து இந்த எடிட் மோட் போயிட்டு எடிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக. சிஸ்டம் செட்டப் இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன், அதாவது இது வந்து நீங்கள் லொக்கேஷன் வந்து நீங்கள் எந்த லொக்கேஷன் இப்போ மும்பைன்னு போட்டிருக்க நீங்கள் மாற்றிக்கலாம். இதை மதுரை அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஊரோட இதை போட்டுக்கலாம். இது ஷட் டவுன் டைம் மாற்றிக்கலாம். 5 நிமிஷத்தில் ஆஃப் ஆகணும், இல்லை 10 மினிட்ஸில் ஆஃப் ஆகணும், 20 மினிட்ஸில் ஆஃப் ஆகணும். அந்த இது அடுத்து வந்து இந்த வால்யூம் மியூட். இப்போ வந்து உங்களுக்கு சிக்னல் வந்துச்சுன்னா லாக்னு ஒரு வால்யூம் வரும், கீன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு வேணும்னா வச்சுக்கலாம், எல்லாம் மியூட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம DBM, DBMV இதில் வந்து நம்ம DBUV வைக்கணும். வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான். இதில் செட் ஆகிக்கிறது ஃபேக்டரி செட்டு. அடுத்தது வந்து கேபிள் டிவி வோல்டேஜ். அதாவது வந்து நம்ம இதோட வோல்டேஜ் செட் பண்ணுவோம்ல, நம்ம ஏசி கரண்டோட வோல்டேஜ் செக் பண்ணுறது. இது வந்து அபவுட் அதோட மாடல் நேமு, கம்பெனி, எந்த வருஷம் மேக், இந்த இதெல்லாம் இதில் வரும். சீரியல் நம்பர் நம்ம மொபைல் ஃபோனில் வரும்ல அந்த மாதிரி. ஃபுல்லி டச்சு, நல்லா இருக்கும் மீட்ரு.
ஃபுல் டச்சு நல்லா லென்த்தாக இருக்குது மீட்ரு. நீங்கள் கையில் பிடிச்சி ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கு பார்க்க. ரொம்ப நாள் கழிச்சு டிபிசியில் ஒரு சூப்பர் மீட்டர் போட்டிருக்காங்க. இது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு யூசர் ரிவ்யூவும் போடுவோம் கொஞ்ச நாள் கழிச்சு. மீட்ரு கீழே சார்ஜிங் போட்டு யூஎஸ்பி போட்டு அப்புறம் ஹெச்டி ஏவின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் ஏதாவது அப்டேட் பண்ணுவாங்க போல். ஹெச்டி சேனல்ஸ் டேரெக்டாக இதிலே பார்க்கலாம் போல். ஏவி ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் இதிலே கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் போல். கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன் அதுவும்.